போகர் சித்தர் அப்படிங்கிற பெயரை கேட்டதுமே எல்லோருடைய ஞாபகத்துக்கும் முதலில் வருவது பழனிமலை மீது இருக்கும் நவபாஷான முருகன் சிலைதான். இன்றைக்கு எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கு. ஆனால் தொழில்நுட்பமே வளராத காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே மனித இனத்தின் நோயை குணப்படுத்த வல்ல நவபாஷான முருகன் சிலையை எப்படி செய்தார் போகர்? பல நூற்றாண்டுகள் கடந்த பின்னரும் இன்று வரை யாராலும் நவபாஷான சிலையின் செய்முறையை கண்டுபிடிக்க முடியவில்லை. எவ்வளவோ இடங்கள் இருந்தும் ஏன் போகர் சித்தர் பழனிமலை மீது நவபாஷான முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்தார்? இவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்திய போகர் சித்தர் இறுதியில் என்ன ஆனார்? இப்படி பல கேள்விகளுக்கான விடையை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் மக்களே, நான் பிரியா லக்ஷ்மணன். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்தவர் போகர் என்ற மாபெரும் சித்தர். இவர் காலங்கிநாதர் என்ற சித்தரின் சீடரும் 18 சித்தர்களில் ஒருவரும் ஆவார். மருத்துவம், விஞ்ஞானம், மெய்ஞானம், ரசவாதம், காயக்கல்பமுறை, யோகாசனம் என்று சகலத்திலும் உச்சம் தொட்ட ஒரு சித்தர் உண்டு என்றால் அவர் போகர்தான். அகத்தியர் இவரைத்தான் முதல் சித்தன் என்று ஒரு பாட்டின் மூலம் கூறுகிறார். சமயத்தில் உதவி செய்தவர்களை பார்த்து கடவுளைப் போல் உதவி செய்தீர்கள் என்று சொல்லுவோம். அப்படித்தான் போகரின் செயல்திறனை பார்த்து இவரே முதல் சித்தன் என்று அகத்தியர் கூறினார். உண்மையில் முதல் சித்தன் அந்த ஆதி சிவன்தான். போகரை பார்த்து வியப்பதற்கு ஏராளமான காரண காரியங்கள் உள்ளன. பொதுவில் சித்தர் எனப்படுபவர்கள் இந்த உலகம் பின்பற்றும் ஆன்மீக நெறிமுறைகளை புறந்தள்ளியவர்கள். ஆலயம் செல்லுதல், விக்கிரகங்களை பூஜித்தல், ஆசார சடங்குகளில் நாட்டம் கொள்ளுதல் என்பதெல்லாம் விடுத்து தங்களுக்குள்ளேயே இறைவனை கண்டு இன்புற்றவர்கள். ஆனால் இதில் போகர் பெரிதும் வேறுபட்டே தெரிகிறார். பல சித்தர்கள் போல் இவரும் ஒரு சிவத்தொண்டரே. அதே சமயம் அன்னை பார்வதியை தியானித்து அவள் அருளையும் பெற்றவர். அவளது உபதேசம் கேட்டு பழனிமலைக்கு சென்று தவம் செய்து முருகனை தண்டாயுத பாணியாகவே தரிசனம் செய்தவர். மனிதர்களின் நோயை குணப்படுத்துவதற்காகவும் உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக தான் தரிசித்த தண்டாயுத பாணிக்கு நவபாஷாணத்தால் சிலை எடுத்தவர். பாம்பின் விஷம் சில நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது. அதேபோல் நவபாஷாணங்களை சரியான விகிதத்தில் கட்டுவதன் மூலம் அவை நோய் தீர்க்கும் மருந்தாக மாறுகிறது. பாசாணங்களை கட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு பாசாணமும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணம். அவைகளை உரிய முறையில் சேர்த்து பிசைந்தால்தான் உறுதியான ஒரு பொதுவான பாஷாணம் உருவாகும். இந்த நவபாஷாண சிலையை பார்த்தாலே கூட போதும். அதிலிருந்து வெளிப்படும் நுட்பமான கதிர்வீச்சு கண் வழியாக உடம்பின் உள்ளும் உடம்பின் புறத்திலும் படிந்து நலம் ஏற்படும். இதன் மேல் பட்டு வலியும் பொருள் எதுவாயினும் அதுவும் மருத்துவ குணம் கொண்டு தீராத வியாதியை எல்லாம் தீர்த்து வைக்கும். உயர்வான பாஷாணங்கள் 9 தேர்வு செய்து அதை கொண்டு போகர் செய்ததுதான் பழனிமலையில் இருக்கும் நவபாஷான முருகன் சிலை. அவ்வாறு செய்ததோடு அல்லாமல் அவ்வுருவத்திற்கு ஏற்ற வழிபாட்டு முறையும் உருவாக்கி வைத்தார். மனித பிறப்பானது கோள்களால் நிர்வகிக்கப்படுவதை உணர்ந்து அந்த கோள்களின் குணங்களை கொண்ட 9 பாஷாணத்தை தேர்வு செய்து அதிலிருந்து தண்டாயுத பாணியை செய்து கோள்களை ஒரு உருவுக்குள் அடக்கி பூட்டியவர் போகர் என்றும் கூறுவர். பழனி மலையில் இருக்கும் தண்டாயுத பாணியை எவர் வந்து தரிசித்து வணங்கினாலும் நவ கோள்களையும் ஒரு சேர வணங்கிய ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு உண்டாகிறது. ஏன் போகர் சித்தர் பழனிமலை மீது நவபாஷான முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்தார்? நவக்கோள்களில் ஒன்றான செவ்வாயின் அதிபதி முருகன். செவ்வாயின் கதிர்வீச்சு அதிகமாக விழுமிடம் பழனி. அதன்படி பார்த்தால் நவக்கோள்களில் ஒன்றான செவ்வாய் என்னும் சிவந்த கோளின் நேரான வீச்சு பழனிமலை மீது பட்டு தெரிப்பதாகவும் அந்த கோளின் தலைவனான முருகன் அந்த மலை மேல் நின்ற நிலையில் அதன் வீச்சை அவன் தன்னுள் வாங்கி பின் ஆகம விதிப்படியாலான பூஜைகளால் அருள் அலைகளாக ஆக்கி அதை பக்தர்களுக்கு அன்றாடம் வழங்கி கொண்டிருக்கிறார். செவ்வாயின் வீச்சை ஒரு கற்சிலை உள்வாங்குவதை விட பாஷாணம் உள்வாங்கி வெளியிடுவதில் பற்பல ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதனாலேயே போகர் பிரானும் நவ பாஷாணத்தால் இந்த சிலையை உருவாக்கினார். இந்த பாஷாணங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு கோளை பிரதிபலிக்கும். 9 கோள்களே 9 பாஷாணங்கள். மனித வாழ்வும் 9 கோள்களாலேயே வழிநடத்தப்படுகிறது. பழனி முருகனை வணங்கினால் 9 கோள்களையும் வணங்கியதற்கு சமம். இப்படி பழனியில் முருக வழிபாட்டிற்கு களமமைத்த போகரின் வாழ்க்கையும் ஒரு வகையில் நவரசங்களால் ஆனதுதான். பழனியில் சித்த விலாச கணக்குப்படி வைகாசி மாதத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்த போகரின்
பிறப்பு மூலம் பற்றி பெரிதாக செய்திகள் இல்லை. ஆனால் நவசித்தர்களில் ஒருவரான காலங்கிநாதரின் மாணவர் இவர். இதை இவரது அரிய நூல்களுள் ஒன்றான போகர் 7000 என்னும் நூலின் வழி அறியலாம். 18 சித்தர் வரிசை தோன்றுவதற்கு முன்பு நவசித்தர்களே பிரதானமாக கருதப்பட்டனர். மேரு மலைதான் இவர்களின் யோகஸ்தலம். மேருவும் இமயமும் உலக பற்றில்லாத சித்த புருஷர்கள் பெருமளவு சஞ்சாரம் செய்யும் ஒரு வெளியாகவே விளங்கியது. இங்கேதான் நவநாத சித்தர்கள் வசித்து வந்தனர். அவர்களுள் ஒருவர் காலங்கிநாதர். காலங்கிநாதர் போகர் வந்த சமயம் மகா சமாதியில் இருந்தார். போகர் சமாதியில் உள்ள காலங்கிநாதரை வணங்கி அவ்விரு மலைகளிலும் பல தாது வகைகளை தேடி கண்டுபிடித்தார். அதை கொண்டு பல காய கற்பங்களை செய்து அதை தானே உண்டு பார்த்து அதன் பயனையும் அடைந்தார். இதனால் அவரது தேகம் மிகவும் திடமாகியது. மேலும் வான்வெளியில் பறப்பது, நீர்மேல் நடப்பது போன்ற செயல்பாடுகள் எல்லாம் மிக மிக சாதாரணமாகியது. இதனால் போகருக்குள் கர்வம் துளிர்த்துவிட்டது. மலைத்தளத்தில் பணிவாக பார்த்து பார்த்து நடந்தவர் கர்வத்தால் நெஞ்சு நிமிர்த்தி நடக்க ஆரம்பித்தார். மேருவிலும் இமயத்திலும் சூட்சும வடிவில் பல 100 சித்த புருஷர்கள் தவமியற்றி வந்தனர். அவர்களின் பலரது தவம் போகரின் கர்வமான நடையால் களைந்தது. அவர்கள் கண் விழித்ததோடு போகருக்கும் காட்சியளித்தனர். திடுக்கிட்ட போகரிடம், நாங்கள் காலங்கிநாதரின் மாணவர்கள், பல யுகங்களாக எங்களை மறந்து தவம் செய்தபடி இருக்கிறோம் என்றார்கள். அத்தனை யுகங்களும் சில நாட்கள் கடந்தது போலத்தான் இருக்கிறது என்று அவர்கள் கூற போகருக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. அப்படியானால் அவர்கள் தவத்தை எவ்வளவு பெரிய விஷயமாக கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த நொடி தான் கற்ற தாது வித்தையெல்லாம் மிக அற்பமானது என்கிற எண்ணம் ஏற்பட்டு அவரது கர்வமும் அடங்கியது. அதை அறிந்த அந்த சித்த புருஷர்கள் போகருக்கு பல சித்த ரகசியங்களை போதித்தார்கள். ஒரு சித்தர் போகர் மீது பெரும் கனிவு கொண்டு அமிர்தமணி பழம் என்னும் தேவக்கனி மரம் ஒன்றை அந்த வெளியில் காட்டி அதன் பழங்களை உண்ணச் சொன்னார். அதை உண்டால் ஆயுள் முழுக்க பசிக்காது, நரைக்காது, முதுமை உண்டாகாது. இதில் உள்ள பழத்தை உண்டுவிட்டே இங்குள்ளோர் காலத்தை வென்று தவம் செய்கின்றனர் என்று கூறிட போகர் அந்த கனிகளை உண்டு உடம்பின் பிணியாகிய பசி, தாகம், மூப்பு என்கிற 3லிருந்தும் விடுதலை பெற்றார். இப்படி படிப்படியாக முன்னேறிய போகருக்குள் சில விசித்திரமான எண்ணங்களும் ஏற்பட்டன. அவை முழுக்க முழுக்க மனித சமுதாயம் தொடர்பானவையே. ஒரு உயிர் எதனால் மனித பிறப்பெடுக்கிறது? அப்படி பிறக்கும்போது அது எதன் அடிப்படையில் ஏழையின் வயிற்றிலும் பணக்காரனின் வயிற்றிலும் பிறக்கிறது? இறப்புக்கு பின் கொண்டு செல்வது எதுவும் இல்லை என்று தெரிந்தும் வாழும் நாளில் மனிதன் ஏன் ஆசையின் பிடியிலேயே சிக்கி கிடக்கிறான்? எவ்வளவு முயன்றும் அவனால் மரணத்தை ஏன் வெற்றி கொள்ள முடியவில்லை? இப்படி பலவித கேள்விகள் போகரை ஆட்டி படைத்தன. மொத்தத்தில் மனித சமூகமே வாழ தெரியாமல் வாழ்ந்து விதியின் கைப்பாவையாக இழுத்து செல்லப்படுவது போல் உணர்ந்தார். மனித சமூகத்தை காப்பாற்றியே தீர வேண்டும் என்று எண்ணம் கொண்டார். இதனால் தான் அறிந்த மருத்துவ மூலிகை ரகசியங்களை நூலாக எழுதினார். அவைதான் போகர் 7000, போகர் நிகண்டு, 17000 சூத்திரம், 700 யோகம் போன்றவை. இவர் உள்ளத்தில் மனித சமூகத்தை நோயின்றி வாழ வைக்கும் அரிய குறிப்புகள் தோன்றின. அதே சமயம் இவருக்கு எதிர்ப்பும் தோன்றியது. பல சித்த புருஷர்கள் இவரை பெரிதும் எதிர்த்தனர். சித்த ரகசியங்களை எழுதி வைப்பது ஆபத்து என்றனர். மனிதன் அனுபவிக்க வேண்டிய கர்மங்களை முற்றாக நீக்க முயற்சிப்பது இயற்கைக்கே ஊறு விளைவிக்கும் என்றெல்லாம் புகார்கள் கூறினர். போகர் அவற்றை காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை. சஞ்சீவி மூலிகை ஒருவர் கையிலும் அகப்படாதபடி விலகி ஓடும் இயல்பு உடையது. அதை அறிந்த போகர் அதை ஒரு மந்திரத்தால் கட்டி பின்பு அதை கைப்பற்றி காட்டினார். அந்த மந்திரம் தம்பனா மந்திரம் எனப்படுகிறது. இன்றும் காடுகளில் மூலிகை தேடிச் செல்வோர் தம்பனா மந்திரத்தை மானசீகமாக உச்சரித்து காண பெறாத மூலிகைகளையும் கண்டு அதை கைப்பற்றுவர். அமிர்தத்துக்கு இணையான ஆதி ரசத்தையே இவர் கண்டறிந்தார். அதை கொண்டு இரும்பை தங்கமாக்கலாம். ஆதி ரசமோ அமிர்தமோ தேவர்களுக்கே உரியது. அசுரர்களோ மானிடர்களோ அதை உண்டால் அதனால் உலகம் அழிந்துவிடும் அபாய நிலை உருவாக்கும் என்று பல சித்த புருஷர்கள் அஞ்சினர். தங்கள் அச்சத்தை தட்சிணா மூர்த்தியாகிய சிவபிரானிடம் கூறினர். சிவபிரானும் அவர்களது கவலையை போக்க விரும்பினார். போகரை அடைந்து அவர் அறிந்து எழுதிய அவ்வளவு ரகசியங்களையும் கேட்டார். போகர் எழுதியதை போகர் போல ஒரு சித்தரால் அன்றி சராசரி மனிதர்களால் விளங்கிக் கொள்ள இயலாது. போகரின் முயற்சியை ஆசிர்வதிக்கவே செய்தார் சிவன். அதன் பின் இவர் புகழ் பல மடங்கு பெருகியது.
பலரும் இவரிடம் வந்து கற்பங்கள் குளிகைகள் பெற்று சென்றனர். மொத்தத்தில் மனித சமூகத்தை இம்மண்ணில் உள்ள பொருட்களைக் கொண்டே தேவர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் இணையாக ஆக்கினார் போகர் சித்தர். சித்த அறிவியலையும் யோகாவையும் சீன தேசத்துக்கு பரப்புவதற்காக வான்வழியாக அடிக்கடி சீன தேசத்துக்கு சென்று வந்தார் போகர் சித்தர். இதன் மூலம் விமான தொழில்நுட்பத்தை அப்போதே போகர் சித்தர் உருவாக்கியிருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. அங்கே போயாங் என்ற ஒரு சீன யோகியின் உடம்புக்குள் கூடுவிட்டு கூடுபாயும் முறையில் புகுந்து சீனராகவே வாழ்ந்தார் என்ற ஒரு கதையும் உண்டு. பலவித அனுபவங்களால் பழுத்த ஞானியாகிவிட்ட போகர் இறுதியாக வந்து சேர்ந்த இடம்தான் பழனி. அங்கேயே முக்தியும் அவருக்கு கிட்டியது. மொத்தத்தில் போகர் என்றால் நவநாயகர் என்றும் கூறலாம். அகஸ்திய முனிவர் போக சித்தரை சீன தேசத்தவர் என்று கூறுகிறார். போகர் திருமூலர் காலத்தினை சேர்ந்தவர் என்றும் பழனிமலையில் வசித்து பழனி தண்டபாணி சிலையை நவபாஷாண கட்டில் தயாரித்தவர் என்றும் அவருடைய வரலாறு பேசப்படுகிறது. போகர் தமிழில் ஏராளமான நூல்களை எழுதியிருந்த போதும் அவற்றை விட அதிகமாக சீன மொழியில் எழுதியுள்ளார். போகர் சித்தருக்கு 63 சீடர்கள் இருந்தனர். இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவனி மந்திர சக்தியை பெற மேருமலையில் அருகில் இருக்கும் நவநாத சித்தர்கள் சமாதியை அடைந்தார். 9 சித்தர்களும் போகருக்கு தரிசனம் தந்தனர். போகரும் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவனி மந்திர வித்தையை கற்றுத்தருமாறு கேட்டார். தகுதி உள்ளவர்களுக்கு காயகல்ப முறையை சொல்லிக்கொடு, அவர்களை நீண்ட காலம் வாழவை, மரணம் அடைந்தவர்களுக்காக மனதை குழப்பிக்கொள்ளாதே என்று அறிவுரை கூறினர். அதுவரையில் போகர் அறிந்திராத காயகல்ப முறைகளையும் கற்றுக் கொடுத்து மறைந்தனர். போகர் தன் கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தார். கொஞ்ச தூரத்தில் ஒரு புற்றிலிருந்து ஒளிக்கற்றை ஒன்று புலப்பட்டது. அந்த ஒளியை தொடர்ந்து புற்றின் முன் போய் நின்றார். யாரோ ஒரு சித்தர் இந்த புற்றினுள்ளே தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்த போகர் அந்த புற்றை வலம் வந்து அதன் அருகிலேயே ஆசனம் போட்டு அமர்ந்து கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார். நீண்ட நேரமானது. போகரின் தியானத்தால் புற்றில் இருந்த சித்தரின் தியானம் கலைந்தது. உடனே அவர் புற்றை உடைத்துக்கொண்டு வெளியில் வந்தார். போகர் தங்களை தரிசித்ததில் வாழ்வில் பெரும் பயனை அடைந்தேன் என்று கூறினார். சித்தர் அங்கிருந்த மரங்களில் ஒன்றை காட்டி, போகா, அந்த மரத்தின் பழங்களில் ஒன்றை சாப்பிட்டால் போதும், ஆயுள் முழுவதும் பசிக்காது, முடி நரைக்காது, பார்வை மங்காது, இவ்வளவு ஏன் எல்லோருக்கும் அச்சம் தரும் முதுமை என்பதும் வரவே வராது, தவம் செய்பவர்களுக்கு ஏற்ற துணை செய்யும் என்றார். போகர் அந்த பழத்தை சாப்பிட்டார். பழத்தின் சுவையில் தன்னையும் மறந்தார். சித்தர் புலித்தோல் ஆசனம் ஒன்றை கொடுத்து, இது உனக்கு தவம் செய்ய உதவும் என்றார். அந்த சமயத்தில் பதுமை ஒன்று அவர் எதிரில் தோன்றவே, போகா, இனி உனக்கு தேவையானவைகளை இந்த பதுமை சொல்லும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் தியானத்தில் மூழ்கிவிட்டார். பதுமை மூலிகை ரகசியங்கள், போகருக்கு உயிரின் தோற்றம், அது உடல் எடுக்கும் விதம், அந்த உடலில் அது படும் துன்பம் ஆகிய நிலைகளை தெளிவாக உணர்த்தியது. அதை கேட்டு ஆச்சரியத்தில் இருக்கும்போது பதுமை வந்தது போலவே மறைந்தும் விட்டது. பொதிகை மலைச்சாரலில் போகர் தங்கியிருந்த போது ஒரு நாள் இரவு உணவு சமைத்து உண்ட பின் நீர்வேட்கையால் அருகிலிருந்த சிற்றூருக்கு சென்றார். ஒரு வீட்டு திண்ணையில் கும்பலாக அந்தணர்கள் அமர்ந்து வேதம் ஓதிக் கொண்டிருந்தனர். போகர் அவர்களிடம் தாகத்திற்கு தண்ணீர் கேட்டார். யார் நீ? அப்பாலே போ, அருகில் வந்தாலே நாற்றம் அடிக்கிறது என்று எரிந்து விழுந்தனர் அந்தணர்கள். போகர் அவர்களின் அறியாமையைக் கண்டு அவர்களுக்கு பாடம் புகட்ட நினைத்து அந்த வழியாக வந்த பூனை ஒன்றின் காதில் போகர் வேதத்தை ஓதிவிட்டார். பூனை நன்றாக உட்கார்ந்து கொண்டு உரத்த குரலில் வேதத்தை ஓதத் தொடங்கியது. அந்தணர்கள் தாங்கள் அறியாமல் செய்த அவமதிப்பை பொறுத்தருளும்படி வேண்டினர். ஐயனே, எங்கள் வறுமையகல தாங்கள் வழி செய்ய வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டனர். போகர் அவர்களுடைய வீடுகளில் இருந்த உலோகங்களால் ஆன பொருட்களையெல்லாம் தன்னிடம் இருந்து ஆதி ரசத்தால் பொன்னாக மாற்றி அவர்களை மகிழ்வித்தார். போகர் தவம் செய்து முடித்த ரசமணி குளிகைகளின் ஆற்றல் கண்டு மிகவும் வியப்படைந்தார். அதுபோல குளிகைகளை செய்து மற்ற சித்தர்களுக்கும் அளிக்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டார். அதற்காக ரோமாபுரி சென்று மிக தூய்மையான ஆதிரசம் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார். உடனே குளிகைகளில் ஒன்றை வாயில் போட்டுக்கொண்டு ரோமாபுரியில் தோன்றி அங்கு இருந்த ரசக்கிணற்றை தேடி பிடித்தார். ரசத்தை சுரைக்குடுவையில் நிரப்பிக்கொண்டு விண்ணில் தாவினார். அதன் பிறகு ஆதி ரசத்துடன் விண் மார்க்கமாக பொதிகை மலைக்கு வந்து சேர்ந்தார். தஞ்சையில் பிரகதீஸ்வரர் ஆலய லிங்க பிரதிஷ்டைக்காக காக்கையின் கழுத்தில் ஓலை ஒன்றை கருவூராருக்கு அனுப்பினார். கருவூராரும் அதன்படியே செய்து லிங்க பிரதிஷ்டை செய்து முடித்தார்.
போகர் தட்சிணாமூர்த்தி உமைக்கு அருளி செய்த ஞான விளக்கம் 7 சட்சத்தையும் 7 காண்டமாக்கி தனது மாணவர்களுக்கு உபதேசித்தார். மற்ற சித்தர்கள் இறைவன் உபதேசித்ததை வெளியில் சொல்வது குற்றம் என்று கூறி இத்தகைய செயலை அவர் உடனே நிறுத்தியாக வேண்டும் என்று தட்சிணாமூர்த்தியிடம் முறையிட்டனர். தட்சிணாமூர்த்தி போகரை அழைத்து விசாரிக்க ஆரம்பித்தார். போகரே, நீர் பூனைக்கு 4 வேதங்களையும் உபதேசித்து ஓதச் செய்தீர். மேருமலைக்கு சென்று தாதுக்களை கொண்டு வந்தீர். ரோமாபுரி சென்று ஆதிரசம் கொண்டு வந்தீர். இதையெல்லாம் விட தாம் உமாதேவிக்கு கூறிய தீட்சை விதி யோக மார்க்கம் எல்லாவற்றையும் 7 காண்டமாக உருவாக்கியுள்ளீராமே, நீர் செய்த நூலை சொல்வீராக என கேட்டு போகரின் நூலின் ஆழத்தினையும் பொருட்சிறப்பையும் உணர்ந்து மகிழ்ந்து வாழ்த்தினார் தட்சிணாமூர்த்தி. போகர் பழனிமலையில் கடும் தவத்தில் ஈடுபட துவங்கினார். அவருடைய தவத்தின் பயனாக முருகப்பெருமான் அவர் முன் காட்சியளித்தார். அப்பொழுது போகரிடம் முருகப்பெருமான் பழனிமலையில் தன்னை மூலவராக வடிவமைத்து விக்கிரமாக செய்து அதை எப்படி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதையும் கூறி காரிய சித்தி உபாயத்தையும் சொல்லி மறைந்தார். போகர் கனவில் முருகப்பெருமான் சொன்னபடியே நவபாஷாணம் என்னும் 9 விதமான கூட்டுப் பொருட்களை கொண்டு பழனி ஆண்டவர் தண்டாயுதபாணி சிலையை செய்து முடித்து அவர் சொன்ன வண்ணமே பிரதிஷ்டை செய்தார். பழனிமலை இறைவன் திருமேனியை தழுவி ஊறி வந்த பஞ்சாமிர்தத்தையே உணவாக கொண்டார். 9 விதமான விஷங்களை முயன்று கூட்டி உருவாக்கிய திருமேனியில் ஊறிய விபூதியும் பஞ்சாமிர்தமும் போகருக்கு உள்ளொளியை பெருக்கியது. இதே மாதிரியான நவபாஷாண மூர்த்தியான திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரனை உருவாக்கியவரும் போகரே என்று கூறப்படுவதுண்டு. பழனியில் சில காலம் வாழ்ந்த போகர் அங்கேயே சமாதியடைந்தார். அவரது சமாதி பழனி ஆண்டவர் ஆலயத்தின் உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் உள்ளது. போகர் பூசித்து வந்த புவனேஸ்வரி அம்மையின் திருவுருவம் பழனி ஆண்டவர் சந்நிதியில் இன்றும் உள்ளது. பழனியில் இருக்கும் போகரின் ஜீவ சமாதிக்கு வியக்க வைக்கும் ஒரு தகவலும் உண்டு. பழனியில் இருக்கும் மூலவர் சந்நிதியில் இருந்து போகரின் ஜீவ சமாதிக்கு இடையில் ஒரு சுரங்கம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் வழியாகத்தான் போகர் இன்றும் நவபாஷாண முருகன் சிலையை தரிசித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. போகர் சித்தர் பற்றிய மற்றொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், பழனிமலையின் மேல் போகர் சித்தருடைய சமாதி இருக்கின்றது. ஆனால் அங்கே போகர் சித்தருடைய உடல் இல்லை. அது ஒரு குகை. அந்த குகையை யாரும் இன்று வரை சென்று பார்க்கவில்லை. அந்த குகைக்குள் தான் போகர் கடைசியாக தவம் செய்ய சென்று இருக்கிறார். அங்கு இன்றும் போகர் தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்து வருகிறது. சித்தருள் தலையாய சித்தர் போகர்தான். உங்களுக்கு சித்தர் போகரை பிடிக்கும்னா கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்றேன்.